ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா அதிகமான யோசனையா? அடுத்தது என்ன நடக்கும், என்ன விஷயத்தை சந்திக்க போறோம், அடுத்தடுத்து வாழ்க்கையில யாரெல்லாம் நம்மளை என்னெல்லாம் திட்ட போறாங்க அப்படின்னு யோசிக்கிறியா? எந்த தவறான விஷயமும் உன் வாழ்க்கையில நடக்காது. எல்லாமே சரியான விஷயங்கள் நடக்க போகும்போது தவறான விஷயம் நடந்துருமோ அப்படின்னு என்னைக்கு நினைக்கவும் கூடாது. எல்லாமே உனக்கு சாதகமாகவும் எல்லாமே உனக்கு அற்புதமானதாகவும் கண்டிப்பா நடக்கும். பல பேர் உன்னுடைய வாழ்க்கைய கேலியாகவும் கிண்டலான ஒரு பொருளாகவும் பேசலாம். இவளாம் வாழ்க்கையில எங்க உருப்பிட போறா அப்படின்லாம் பேசலாம். ஆனா நிச்சயமா அவங்கவுங்க பேசுறதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் எல்லாத்துக்கும் நிச்சயமா பதிலடி கிடைக்கத்தான் செய்யும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து அழுவதை எல்லாவற்றையும் விடு. நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒருவன் பேசிக்கொண்டு விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறான், உனக்கு எல்லா விஷயத்திலும் தொந்தரவாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஏதோ கெட்ட நேரமானது ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். புரிகிறதா? ஏனென்றால் ஒருவருடைய வாழ்க்கையை கெடுத்து அதன் மூலமாக சந்தோஷமாக இருப்பவனுக்கு ரொம்ப நாள் அந்த சந்தோஷங்கள் எல்லாம் நீடிப்பது கிடையாது. இப்பொழுது கூட உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பவர்களை பற்றி தான் நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, அவர்களை பற்றி எல்லாம் ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்துமே எனக்கு தெரியும். எல்லா விஷயத்திலையும் நான் உன்னை பாதுகாப்பாக பார்த்து பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் ஆசைப்படுகிறேன். உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார் தெரியுமா? சாய், முருகன், சிவன், இப்படி நீ என்னென்ன தெய்வத்தை எல்லாம் மலை போல நம்புகிறாயோ எல்லோரும் உன்னோடுதான் இருக்கிறோம். கவலைகள் எப்பொழுது தேவையே அல்ல. நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய். அவசரப்படாது. எந்த விஷயமும் அவசரப்பட்டு செய்ய வேண்டும் என்று அவசியம் அல்ல. ஏன், நானே சில சமயம் முக்காவாசி நீ கேட்டு உடனே எதுவும் தருவதில்லை. அது உனக்கு என் மீது அதிக கோபமும் உண்டு. எப்பொழுதும் ஏன் எனக்கு கேட்ட உடனேயே தருவதில்லை? என்னை அளவைத்து என்னை கஷ்டப்படுத்தி அதற்கு பிறகு தருகிறீர்கள். இதெல்லாம் என்ன சாயி? நானும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க என்ன ஒவ்வொரு நாளும் அளவச்சுட்டே இருக்கீங்க. இதற்கெல்லாம் என்ன சாயி பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு நீ கேட்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரிகிறது. காலம் உனக்கு கூடிய சீக்கிரமாக நல்ல செய்தியை சொல்லும். உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய கவலைகள் அனைத்தும் குறைக்கப்படும். ஒரு விஷயம் தெரியுமா? நீ எந்த விஷயத்திற்காக தேடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் இருக்கிறாயோ அந்த விஷயம் வெகு தூரத்தில் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையின் பக்கத்தில் தான் உள்ளது. அதனால் நம் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காதோ எதுவுமே நடக்காதோ என்று நினைக்காதே. அவசரமாக எதுவும் தரவில்லை என்றால் எதுவுமே காலம் முழுவதும் தரமாட்டேன் என்று அர்த்தமல்ல. காலம் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு வழி நிச்சயமாக நல்வழி நடத்தும். நீ அப்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன், என்னதான் செய்ய வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். எல்லா தெய்வமும் கூடி நின்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான விஷயங்களை செய்வோம். யதார்த்தமான பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நீ சுலபமாகவே பெற்றதே இல்லை. எல்லாவற்றையும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுதான் உன் வாழ்க்கையில் நீ பெற்றிருக்கிறாய். உன்னோடு அனைத்து தெய்வமும் இருக்கும்போது நீ எதை நினைத்து கவலைப்பட வேண்டும்? எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் நிச்சயமாகவே நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் பெற்று உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு காரியங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை அற்புதமான ஒரு நிலையில் வாழ வைப்பேன். பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே நீ
செய்திருக்கிறாய். பாவமும் செய்து புண்ணியமும் செய்திருக்கிறாய். நீ இப்போ கர்ம வினை அனுபவித்து விட்டாய். இனிமே நல்லது செய்வதற்கான விஷயங்களையும் நீ அனுபவிக்க வேண்டும் அல்லவா? பாவத்தை செய்தால் அதற்கான கர்ம வினை முடிந்து விட்டது. இனிமேல் நல்லது செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசையும் வந்துவிட்டது. இனிமேல் இந்த கவலை, கண்ணீர் இதெல்லாம் ஒரு பொழுதும் வேண்டாம். கண்டிப்பாக நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல தங்கமே, நான் ஆசை வைத்து விட்டேன் அல்லவா? இதுக்கு மேல் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மலரட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களும் செழிப்போடு இருக்கட்டும். நீ தேடும் ஒவ்வொன்றும் இதற்கு மேல் என்னிடம் வந்து கிடைக்கவே இல்லை என்று சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். யோசித்து பாரம்மா, என்னென்ன விஷயத்தை நீ அனுபவிக்கிறாய் என்று. நிறைய கஷ்டத்தை அனுபவித்து, கண்ணீரை அனுபவித்து, வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா விஷயத்தையும் அனுபவித்து இப்பொழுதுதான் பெருமூச்சு விடும் அளவுக்கு வந்திருக்கிறாய். உன்னுடைய ஏக்கங்கள் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து குறைத்து அற்புதமும் அதிசயத்தையும் நான் நிகழ்த்துவேன். போதுமா? கூடிய சீக்கிரமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வீடு கட்டுவீர்கள். கடன் அடைக்கணும் என்று இருக்கும் கடன் நிச்சயமாக கடன் அடையும். வருமானம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். நிச்சயமாக வருமானமும் அதிகமாகும். இந்த மாதிரி சுப விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டில் நடக்கும். தத்திரியம் பிடித்த மாதிரி சில விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போகும். நிச்சயமாக நாங்கள் எல்லா தெய்வங்களும் சேர்ந்து உன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்து விட்டோம். இதற்கு மேல் எந்த ஒரு சிறிய பிரச்சனையுமே வராது. சிறிய கவலை கூட உனக்கு இருக்காது. இன்பமும் துன்பமும் எல்லாம் மாறி மாறி வரும். ஆனால் எதுவும் நிரந்தரம் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. மனதளவில் எந்த ஒரு நிமிஷமும் சோர்ந்து விடக்கூடாது. மனதளவில் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். திருப்தியாக நீ இருக்க வேண்டும். நிறைய நாள் நிறைய விஷயங்களை பற்றி நீ யோசிக்கிறாய் தானே? கண்டிப்பாக உன்னுடைய யோசனை ஒவ்வொன்றும் திருப்திகரமாக நடத்தி நான் வைப்பேன். நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அது நடக்கும். அதாவது கெட்ட விஷயங்களை மட்டும் யோசித்து விடாதே. ஏனென்றால் நான் நல்ல விஷயத்தை செய்ய போகிறேன். அதனால் நல்ல விஷயத்தை மட்டுமே யோசி. என்னுடைய ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் உன்னை சுற்றி சுற்றியே இருக்கும். என்னுடைய பிள்ளை எங்கு இருக்கிறாளோ அங்குதான் இந்த சாய் அனைத்து தெய்வங்களுக்கும் உரிமையான ஒரு இடம். நீ எங்க இருக்கிறையோ அதுதான் எங்களுடைய இடமும். நீ நம்பிக்கை மட்டும் வை. உன்னுடைய வாழ்க்கையை யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நிமிர்த்து உன்னை மடமடவென்று வாழ வைக்கிறேன். பொறுமை கொள்ளுங்கள். அவசரங்கள் எல்லா நேரத்திலும் உபயோகமாக இருக்காது. அவசரங்கள் எப்பொழுதும் பட்டுக்கொண்டே இருந்தாயானால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களோ வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதே. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது நிறைந்து இருக்கட்டும். துன்பங்களானது அடியோடு உன்னை விட்டு போகட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். யோசித்து பாரம்மா, எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, எவ்வளவு விஷயங்களை நீ தாண்டி வந்தாய் என்பதை நன்றாக யோசித்து பார். இதற்கெல்லாம் உறுதுணையாக யார் இருந்தது என்பதை முதலில் யோசித்து. நான் தெய்வங்களாகிய நாங்கள் தான் உன்னோடு இருந்தோம். இப்பொழுது அல்ல, எப்பொழுதும் உன்னோடு தான் நாங்கள் இருக்க போகிறோம். தைரியமாக இருங்கள்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம். ஓம் சாய்ராம்.